ஹலோ வணக்கம். நம்ம எத்தனையோ டிடெக்டிவ் படங்கள பார்த்திருப்போம். ஆனா பூச்சிகளோட உலகத்துல ஒரு பயங்கரமான கொலை கேஸ் ஒண்ணு. அத ஒரு இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்குற சிலந்தி ஒண்ணு சால்வ் பண்ண கிளம்புனா எப்படி இருக்கும்? அதுவும் பறந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள நடக்கிற கொலைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2022 ரிலீஸ் ஆகி மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களை செம்மையா என்டர்டெயின் பண்ண வச்ச இன்ஸ்பெக்டர் சன் அந்த கர்ஸ் ஆஃப் பிளாக் விடோ அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம கதையோட மெயின் லீடிங் கேரக்டர் இன்ஸ்பெக்டர் சன் அப்படிங்கிற ஒரு துப்பறியற சிலந்தி. இவர் ஒரு சொகுசு பிளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மர்மமான கொலை நடக்குது. சந்தேகப்படுற மாதிரி அங்க எக்கச்சக்கமான பூச்சிகள் இருக்கு. கொலையாளி யாருன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கு பின்னாடி பிளாக் வீடோவோட ஒரு பயங்கரமான சாபமோ உலகத்தையே அழிக்க நினைக்கிற ஒரு சதியும் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிய வருது. பூச்சிகள் உலகத்துல ஒரு மர்மமான கொலை, பறக்கிற விமானத்துல ஒரு சிலந்தி டிடெக்டிவ், பின்னணியில் இருக்கிற அந்த பயங்கரமான சாபம். இதுதான் அந்த படத்தோட ஒன் லைனர். நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த பிளைட் தரையிறங்கிறதுக்குள்ள நிஜமாவே அந்த கொலையாளி கண்டுபிடிச்சாரா இல்ல அவரே அந்த வலைக்குள்ள மாட்டிப்பாரா? பார்க்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எங்களோட சைட்லேருந்து இது ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிருங்க. ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்ல 1934 வருஷம் ஷாங்காய் சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ்க்கும் சிம்ம சொப்பனமா விளங்குற ஒரு பயங்கரமான கிரிமினல் ஒருத்தர் இருக்கிறான். அவனை எப்படியாவது கூண்டோட பிடிக்கணும்னு தான் நம்ம ஊர்ல செம்ம ஃபேமஸான ஸ்பைடர் டிடெக்டிவான இன்ஸ்பெக்டர் சன் நம்ம கதையோட ஹீரோ அப்படியே வெறித்தனமாக வேட்டையாட கிளம்புறான். அவன் தான் உடம்புல இருக்கிற சிலந்தி வலைகளை வச்சு ஒரு சூப்பரான பேராஷூட்டை ரெடி பண்ணி வானத்திலிருந்து ஷாங்காய் சிட்டியோட மையப்பகுதியில் சும்மா மாசா வந்து லேண்ட் ஆகுறான். அங்கே பார்த்தா லெப்டினன்ட்டும் அவரோட போலீஸ் அதிகாரிகளும் ஒரு பெரிய பட்டாசு ஃபேக்டரிக்கு வெளியே சுற்றி வளைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோ உள்ள வந்து மூக்க நுழைக்கிறதுல இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இருந்தாலும் தன்னோட திறமை அவங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால தான் லெப்டினன்ட் அவரோட ஹெல்ப்பை ஏற்றுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த கிரிமினல் பையன் இப்போ அந்த ஃபேக்டரிக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்ற சீக்கிரட்டை போட்டு உடச்சிடுறாரு. நம்மால் அப்படியே ஃபேக்டரிக்குள்ளே நுழையிறப்போ தான் வழியில் டேனி அப்படின்ற ஒரு குட்டி பெண் சிலந்தியை சந்திக்கிறான். அவன் நம்ம ஹீரோவோட ஆகப்பெரிய ரசிகை போல. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, இன்ஸ்பெக்டர் உங்கள் கேஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ளீஸ் என்னையும் உங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்குறான். உடனே நம்மளால் அப்படியே சிங்க மாதிரி கெத்தா நின்று, இங்கே பாரு சின்ன பொண்ணு, நான் எப்பவுமே சிங்க மாதிரி சிங்கிளாக தான் வேட்டையாடுவேன், அதனால் நான் தனியாக ஒர்க் பண்ணுறது தான் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு உடனே ஃபேக்டரிக்குள்ளே கிளம்பிட்டான். உள்ளே போய் பார்த்தா அந்த கிரிமினலும் அவனோட கேங்கும் சேர்ந்து அங்கே இருக்கிற பட்டாசு எல்லாத்தையும் கொத்து கொத்தா திருடிட்டு இருந்திருக்கானுங்க. நம்மால் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கதவை அப்படியே டமான்னு உடச்சி உள்ள போந்து, டெய் திருட்டு பயல்களா, யூர் ஆல் அண்டர் அரெஸ்டா அப்படின்னு சத்தம் போடுறான். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பயங்கரமான கிரிமினல் பையன் எந்த ஒரு சண்டையும் போடாம, ஐயோ சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் சரணடைச்சிடறேன் அப்படின்னு டப்புன்னு கையை தூக்கிட்டான். என்னடா இது, ஒரு பெரிய கிரிமினல் சண்டையே போடாம டக்குன்னு சரணடைஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு சும்மா லைட்டாக டவுட் வந்துருச்சு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தரல கிடந்த ஒரு தீக்குச்சி எடுத்து டக்குன்னு உரைச்சி கொளுத்தி, டேய் ஏன்ட்டி உன் வேலையை காட்டுறியா, நேருக்கு நேர் வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறான். ஆனால் அப்பயும் அந்த கிரிமினல், ஐயா சாமி நான் உண்மையாகவே சரணடைஞ்சிடறேன் தானே சொன்னேன் அப்படின்னு சாதுவாக நிற்கிறான். அவ்வளோதான் நம்ம ஆள் அவன் காலில் ஹேண்ட் கஃப் மாதிரி வெப்கஃப் ஒன்றை மாட்டி லாக் பண்ணிடுறான். ஆனால் பாருங்க, அவசரத்தில் அவன் கையில் வச்சிருந்த அந்த தீக்குச்சி எரிய அவனோட விரல் அப்படியே சுட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு டக்குன்னு தீக்குச்சி தூக்கி வீசிடுறான். இங்கே தான் விதி விளையாடிடுச்சு. அந்த நெருப்பு நேராக போய் அங்கிறது வெடிமருந்து மேலே பட்டு டமார் டுமின்னு ஒட்டுமொத்த பட்டாசு ஃபேக்டரி சும்மா வான வேடிக்கை வெடிச்சு சதறி போயிடுச்சு. டோட்டல் ஃபேக்டரியே தரமட்டமாகி அங்கிருந்த நிறைய பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. சிட்டிக்கு ஒரு பயங்கரமான நஷ்டமும் ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் நம்மளால் அந்த சிச்சுவேஷன் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வழி அந்த கிரிமினல் கெட்டியாக பிடிச்சி வச்சு ஜெயிலில் அடைச்சிடறான். அப்படி அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், இங்க பாரு இன்ஸ்பெக்டர், இதுக்கு நீ கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படதான் போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மரண மிரட்டல் விடுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க அவனோட சொந்த மாமாவும் அந்த ஏரியாவோட டிஎஸ்பியும் சும்மா செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்த உடனே, டேய் கிரிமினலை பிடிக்க சொல்லி அனுப்பி வச்சா ஒட்டுமொத்த ஃபேக்டரி நீ தாண்டா வெடிக்க வச்சு தரமாட்ட வாங்கிட்டு இருந்திருக்கிற, இதுதான் ஒரு டிடெக்டிவ் அழகா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட்டா அவன் இன்ஸ்பெக்டர் பேட்சை இன்னிலேருந்து என்கிட்ட ஒப்படைக்கணும்னு பிடிங்கி வச்சுக்கிட்டு நேராக நீ நியூயார்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டையும் கொடுத்து விட்டுறாரு. இங்கே ஷாங்காயில் நிலைமை சீராகிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும்னு ஒழுங்காக கிளம்புன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கடைசியில் துரத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளு சோகமாக மூஞ்ச வச்சுட்டு பேக்கை தூக்கிட்டு அப்படியே பிளேனை பிடிக்கிறதுக்காக கிளம்புறான். அங்கே தான் வழியில் மறுபடியும் அந்த குட்டி சிலந்தி பொண்ணு டேனி கரெக்டாக வந்து நிற்கிறான். அவள் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய புக்கை காட்டுறான். அதில் நம்ம ஹீரோ இது வரைக்கும் சால்வ் பண்ண பெரிய பெரிய மாசான கேஸோட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருந்துருக்கிறான். அவன் நம்மால் கிட்ட, இன்ஸ்பெக்டர் எனக்கு பதிலாக நீங்கள் எதுவுமே தர வேண்டாம், உங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் சும்மா ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். நம்ம ஹீரோ, ஏமா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, ஒழுங்காக வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தான். ஆனால் அந்த பொண்ணு விடாப்படியாக பேசிட்டே இருக்க,
அவகிட்ட அப்படி பேசிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியாம கடைசியில் நம்ம ஹீரோ அவன் நியூயார்க்குக்கு போக வேண்டிய அந்த முக்கியமான பிளேனையே மிஸ் பண்ணிட்டான். பிளேன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த நேரத்தில் மிஸ்டர் ரைனோ பீட்டில்னு அப்படி ஒரு வண்டு வருது. ஆக்சுவலாக அதுதான் அங்கே பிளேன் அட்டெண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கு. அது நம்ம ஹீரோவை பார்த்து, இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சான் பிரான்சிஸ்கோ போகிற அடுத்த பிளேனில் உங்களுக்கு நான் ஒரு சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அந்த பிளேனோட கேப்டன் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஹீரோ உள்ள வரதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏன்னா இவன் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு பிரச்சனையை வர வச்சிடறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த அடிதடி அதிரடி வரலாறு அவனுக்கு நல்லா தெரியும் போல. இருந்தாலும் பாருங்க, அந்த ரைனோ பீட்டில், யோ கேப்டன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடித்து நம்ம ஹீரோவை ஏற்றி விட்டுறோம். நம்மளால அவனுக்கு ஒதுக்கப்பட்ட ரூமுக்குள்ளே அப்படியே போகிறான். அங்கே டேபிள் இருக்கிற ஒரு அழகான பெண் சிலந்தியோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அவனோட அந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் மறுபடியும் ரீவைண்ட் ஆகுது. கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் அந்த ரூமில் இருக்கிற கபோர்டோட கதவு கீச்சுன்னு ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருந்து நம்ம குட்டி பெண் சிலந்தியான டேனி ஹாய்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்த டேனி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சிலந்தி யாரு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கோவப்பட்டுட்டு டக்குன்னு அந்த ரைனோ பீட்டில் கூப்பிட்டு, யோ யார் என் ரூமுக்குள்ளே அத்துமீறி நுழைய விட்டது, சீக்கிரம் வந்து அது என்னன்னு பாருங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம டேனி சும்மா ஒரு சாதாரண சிலந்தியெல்லாம் இல்லை, அவள் ஒரு ஜம்பிங் ஸ்பைடர். அவள் அங்கேருந்து சும்மா அப்படியே டபக்குன்னு எகிரி குதிச்சு அந்த பிளைனோட ஏசி வெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி மறைச்சிட்டா. ரைனோ பீட்டிலும் ஓடி வந்து, இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நாங்கள் பிளேன் முழுக்க தேடி கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நைஸாக பேசி அப்படியே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ, கேப்டன், அப்புறம் அந்த ரைனோ பீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மற்ற பேசஞ்சர்களை நம்ம ஹீரோ நோட்டம் வரோம். அங்கே பிளாக் வீடோ அப்படின்ற ஒரு அழகான பெண் சிலந்தி ஒன்று உட்காந்துட்டு இருந்திருக்கிறா. அவள் கூட அவளோட ஃபியான்சேவான டாக்டர் அப்படின்ற ஒரு பெரிய கோடீஸ்வர இன்வெஸ்டரும் அங்கே இருந்திருக்கிறான். உடனே கேப்டன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவனோட காதில் ஒரு விஷயத்த போடுறான். இங்கே பாருங்க டாக்டர், இது அந்த டாக்டர் பையன் இருக்கானே, அவனை சும்மா சாதாரண ஆளுன்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இவன் யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜெயிலில் ஒரு கிரிமினலை நீங்கள் அடைச்சிங்கல்ல, அவன் கூட சேர்ந்து பார்ட்னராக வேலை பார்த்தான் தான் இவன் சொல்லிட்டு புதுசாக ஒரு வெடிகுண்டு ஒன்று போடுறாங்க. தென் அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவை அடையாளம் கட்டுக்கிட்ட அந்த டாக்டரு, வாவ் இது நம்ம ஃபேமஸ் இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டு அவனுக்கு ஒரு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் டேபிளுக்கு கூப்பிட்றான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆஃபரையும் அவன் கொடுக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாக்டர் அவனோட பேக்கெட்ல இருந்து அவனுக்கு வந்து ஒரு மர்மமான த்ரெட்னிங் லெட்டரை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். அதில் அவனுக்கு மரணமாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. உடனே பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இன்ஸ்பெக்டர் எனக்கு வந்து அந்த மிரட்டல் லெட்டரை கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கிற அந்த கிரிமினல் தான் அவனோட ஆளுங்க மூலமாக எனக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ப்ளீஸ் எனக்காக இந்த கேஸை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சுறான். ஆனால் பாருங்க, நம்ம ஹீரோ ஒரு ஷார்ப்பான டிடெக்டிவ் இல்லையா. அவன் டாக்டர் முறைச்சு பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர், யோ இதுக்கு முன்னாடி நீ அந்த கிரிமினல் கூட சேர்ந்து என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தான்னு எனக்கு தெரியாதா என்ன? உங்களை மாதிரி ஒரு கிரிமினல் பார்ட்னருக்கெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த ஜாக் பாட்டான ஆஃபரையும் நீயே வச்சுக்கடான்ட்டு நோ சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கெத்த கிளம்பிடுறான். ஆனால் அடுத்த சில நிமிஷத்துலேயே அந்த டாக்டருக்கும் அவனோட வருங்கால மனைவியான அந்த பிளாக் வீடோக்கும் நடுவில் சும்மா கண்ணாபின்னான்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டு வெடிக்குது. கடுப்பான அந்த பிளாக் வீடோ டாக்டர் அங்கேயே தவிக்கி விட்டுட்டு கோமா அங்கேருந்து தனியாக பெட்ரூமுக்கு போயிட்டான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ரைனோ பீட்டில் ஓடி வந்து, இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொன்ன அந்த அத்துமீறி நுழைஞ்ச அந்த குட்டி சிலந்தையை நாங்கள் ஒரு வழியாக லொக்கேட் பண்ணிட்டோம், வந்து நீங்களே பாருங்கன்னு கூப்பிட்றான். சரி, 2 பேரும் நேராக அந்த பிளேனோட கார்கோ ஹோல்டுக்கு போகிறாங்க. அங்கே டேனியை பிடிச்சி வச்சுக்கிற அந்த ரைனோ பீட்டில் கேப்டனோட ஆர்டர் படி பிளேனோட கதவை ஓப்பன் பண்ணி அவளை வெளியே தூக்கி வீசுங்கன்றான். உடனே ஐயோன்னு பயத்தில், டேனி ப்ளீஸ் என்னை வெளியே தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவளோட நிலைமையை பார்த்து பாவப்பட்ட நம்ம ஹீரோ அவளை டக்குன்னு பின்னாடி இழுத்து காப்பாற்றி, இனி இவளுக்கு நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன், ப்ளீஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டுக்கிட்ட அப்படி சொல்லி விட்டுறான். ஹீரோ அவளை அங்கேருந்து நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து, அம்மா நான் தான் தனியாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன், அப்படி ஏன் என் பின்னாடி சுற்றுறேன் அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு டேனி அப்படி அழுதுகிட்டு, இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிரிமினல் நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிங்களே, அவனால் என்னோட அப்பா அம்மாவை இழந்துட்டேன். இப்போ அந்த வில்லன் ஜெயிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காகவும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதுக்காகவும் பெரிய பெரிய கேஸை சால்வ் பண்ண தான் அவங்க கூட வந்தேன்னு அவளோட மனசில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். இங்கே பாருமா, என்னோட லாஸ்ட் கேஸில் ஃபேக்ட்ரி ஒன்று வெடிச்சதுனால என் பேட்ஜே பிடிங்கி வச்சுட்டானுங்க. இப்போதைக்கு நான் எந்த ஒரு கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுமான்ற உண்மையும் சொல்லிடுறான். ஆனால் விதி பாருங்க யாரை விட்டுச்சு. கரெக்டாக அந்த ஒரு செகண்டில் தான் நம்ம ரைனோ பீட்டில் பதறி அடிச்சுட்டு ரூம்குள்ளே ஓடி வந்து, ஐயோ இன்ஸ்பெக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, நம்ம பிளேனுக்குள்ளே ஒரு கொடூரமான கொலை நடந்துருச்சு, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அப்படியே அலற ஆரம்பிச்சிட்டான். உடனே 3 பேரும் மின்னல் வேகத்தில் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம டாக்டர் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி வலைக்குள்ள சிக்கி சும்மா உயிரே இல்லாமல் ஜடமாக கிடக்குறான். கொலையாளி யாருன்னு தெரியாமல் எல்லாரும் பதறப்போ அங்கே வந்த கேப்டன், ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்கள் இந்த கொலை கேஸை ஒன்றும் பெருசாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா இந்த கொலையாளி கண்டிப்பாக அந்த பிளாக் வீடோவாக தான் இருப்பாள்.
ஆக்சுவலாக அவள் ஒரு விஷமுள்ள சிலந்தி. அவங்களோட இனத்திலே கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷனை காலி பண்ணுறதுல ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே இப்படி தான் மர்மமாக செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கேஸையும் முடிக்க பார்க்குறான். ஆனால் பாருங்க, நம்மளால சும்மா லேசுப்பட்ட டிடெக்டிவா என்ன? இல்லையே, அவனுக்கு இதில் ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு நல்லாவே தோணுது. உடம்ப நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவன் ரூமுக்கு வரான். ஆதாரத்தை வச்சு நல்லா திங்க் பண்ணி பார்க்குறான். ரூமுக்கு நடுவில் ஒரு பெரிய சுவரில் வலையை கட்டி வவ்வால் மாதிரி தலைகளாக தொங்கிட்டு மும்முரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் திடீர்னு ஒரு ஆபத்தான கரையான் பூச்சி ஒன்று சண்டை போடுறதுக்காக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ உயிர் போகிற ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கான்றத வலைக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்த நம்ம டேனி சும்மா வெறித்தனமாக வலை மேலே ஏறி டப் டப்புன்னு எகிரி குதிச்சு ஒரு வழியாக அதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறான். அந்த அசுர பலத்தோட இருக்கிற அந்த கரையானை நோக்கி காற்றுலேயே பறந்து வந்து சும்மா ஒரு வெறித்தனமான ஸ்பின்னிங் கிக் ஒன்று கொடுத்தா பாருங்க, அந்த அடியில் அந்த கரையான் போய் இடிச்சிட்டு தரையிலே டமான்னு விழுந்துருச்சு. ஆனால் விழுந்த பிறகும் அது பலூன் மாதிரி பெருசாக வளர்ந்து கடைசியில் அப்படியே தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அது வெடிச்சே செதறிடுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த ரூம் முழுக்க ஏதோ ஒரு மர்மமான பசம் மாதிரி அப்படியே செதறி கிடந்திருக்கு. ஆக்சுவலாக டேனி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் காப்பாற்ற வந்ததுனால தான் நூலில் நம்மளோட உயிர் தப்பிச்சுது. எனக்கு நடந்த அந்த கரையான் அட்டாக் சும்மா ஆக்சிடென்டலாக இல்லை, யாரோ வேணுன்ட்டே பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோக்கு புரிய வருது. உடனே அதுக்கான பதிலை தேடி லாக்அப் செல்ல அடைச்சி வச்சிருக்கிற அந்த பிளாக் விடோவை சந்திக்க வரான். அங்கே விசாரணை பண்ணும்போது தான் அந்த பிளாக் விடோ கிட்ட ஒழுங்க உண்மையை சொல்லிடு, அந்த டாக்டர் நீ தானே விஷத்தை வச்சு கொன்ன அப்படின்னு சத்தமாக கேட்குறான். பதிலுக்கு அவ்வளோ அழுதுகிட்டு நான் இல்லைன்னு மறுத்துட்டு, இன்ஸ்பெக்டர் நான் யாரையும் கொலையெல்லாம் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி அந்த கிரிமினல் கூட ஒன்றா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை, அதுவும் சயின்டிஸ்டாக தான். ஆனால் அந்த கிரிமினல் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு என் கூட நிம்மதியாக வாழணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே இப்போ யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு பயங்கரமான உண்மையை போட்டு உடைக்கிறான். ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி அந்த மிரட்டல் லெட்டர் வந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லாததுனால தான் எனக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால தான் அவர் தவிக்கிட்டு தனியாக போயிட்டேன் கோச்சிக்கிட்டு. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விசித்திரமான வெப்பை கொடுத்து எனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா இதை எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு அந்த பந்து மாதிரி இருக்கிற வழியை ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த பிளாக் விடோ சும்மா மின்னல் வேகத்தில் பாஞ்சு ஹீரோவை தரையில டமான்னு தள்ளி விட்டு அவனோட கையில் டப்புன்னு ஒரு கடியை போட்டு விட்டான். உடனே ஹீரோ அப்படியே பதறி போய் பார்க்குறப்ப அவன் சொல்கிறா, இன்ஸ்பெக்டர் பயப்படாதீங்க, நான் என்னோட விஷயத்த உங்களோட உடம்புல எல்லாம் செலுத்தலை, ஆனால் என்னோட இந்த கடித்தெலும்பு இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் அந்த டாக்டரோட உடம்ப மறுபடியும் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் நான் நிரபராதுன்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும்னு ஒரு விசித்திரமான சவாலையும் விடுறான். அப்போ தான் டேனி என்னன்றா, இன்ஸ்பெக்டர் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமே அப்படின்னு ஆர்வம் காட்டுறாதுல. ஆனால் நம்ம ஹீரோ, ஹலோ உன்னால் ஆல்ரெடி என் ரூம் முழுக்க அந்த கரையான் பசம் மாதிரி ஆகிடுச்சு, நான் எப்பவுமே சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணி பழக்கம், ஸோ அதனால் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அவளோட பாதுகாப்புக்காக நைஸாக பக்கத்தில் இருந்து இன்னொரு லாக்அப் செல்லில் பூட்டி விட்டுட்டு ஹீரோ மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்கேருந்து தனியாக கிளம்புறான். தென் ஹீரோ நேராக டாக்டர் இறந்து போனால் அந்த ஹாலுக்கு மறுபடியும் வரான். ஆனால் அங்கே பார்த்தா அவனோட காதில் டக் டக்குன்னு ஏதோ விசித்திரமான காலடி சத்தம் கேட்குது. சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போது ஒரு பெரிய எறும்பு பட்டாளமே சேர்ந்து டாக்டரோட பாடியை நைஸாக தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குதுங்க. ஆனால் நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, தான் சிலந்தி வாலியை யூஸ் பண்ணி அந்த பாடியை மறுபடியும் அதுங்கிட்டேருந்து மீட்க ட்ரை பண்ணுறான். அப்படி அவன் இழுக்கும் போது தான் உள்ள ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த டாக்டர் பாடியோட உடம்பு சும்மா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெறும் கூடு மாதிரி பொத்தலை கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க ஏகப்பட்ட கடித்தெலும்பும் இருந்திருக்கு. அப்புறம் அந்த பாடி அப்படியே நடுவில் 2 பொழந்து வேறு கடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அந்த பிளாக் வீடோ கடித்த கடிக்கும் இதோட உடம்புல இருக்கிற கடிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்றது தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த எறும்புங்க தங்களோட இயற்கை குணப்படி அந்த உடம்பை தங்களுக்கு சாப்பாடை மாற்றிக்கிறதுக்காக தான் சவுத்தில் இருக்கிற ஒரு சின்ன வெடிப்புக்குள்ளே தூக்கிட்டு போக பார்க்குதுங்க. ஆனால் ஹீரோவும் விடாமல் அந்த எறும்புகளை துரத்திட்டு அந்த செவுத்து வெடிப்புக்குள்ளே உள்ளே பூந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பிரம்மாண்டமான சீக்ரெட்டான எறும்பு காலனியே இயங்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள அந்த எறும்பு ராஜ்யத்தோட தலைவியான எறும்பு ராணி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிது. அது ஹீரோவை பார்த்து, இன்ஸ்பெக்டர் நான் உங்களை வேணும்ட்டே தான் இந்த இடத்துக்கு வரவழைச்சேன், ஏன்னா எனக்கு இப்போ உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறப்ப தான் அங்கே ஒரு பயங்கரமான ரகசியத்தை அந்த ராணி எறும்பு போட்டு உடைக்குது. இன்ஸ்பெக்டர் கடந்த சில நாட்களாகவே என்னோட எறும்பு படையை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எறும்புங்க வந்து அடையாளமே இல்லாமல் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த எறும்புங்க காணாமல் போனதுக்கும் இப்போ உங்கள் பிளேனில் நடந்த அந்த டாக்டரோட கொலைக்கும் நடுவில் ஏதோ மிகப்பெரிய கிரிமினல் லிங்க் இருக்கும்னு ஸ்ட்ராங்காக தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கடைசியில் பயங்கரமாக அதிர வச்சு ஆட்டம் காட்டிடுச்சு. இதனால நம்ம ஹீரோ அந்த எறும்பு ராணியோட டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனால் அதுக்கு பதிலாக, ராணி என் கையில் இருக்கிற அந்த பிளாக் வீடோவோட கடித்தெலும்பும் அந்த டாக்டர் உடம்புல இருந்த கடித்தெலும்பும் ஒன்றா இருக்கான்னு மட்டும் உங்கள் எறும்பு படையை வச்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான்.
அவ்வளவுதான். எறும்பு ராணி தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிடுறா. உடனே டாக்டரோட அந்த முதுகு வாட்டையை கொண்டு வந்து ராணி கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின உடனே எறும்பு ராணி சும்மா ஒரு சில செகண்ட்ல அதை அப்படியே டப்பு டப்புன்னு மென்னு முழுங்கிடுச்சு. பயங்கரமான பசியில் இருந்திருக்கும் போல. அப்படி சாப்பிட்ட உடனே அந்த ராணி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், டாக்டரோட உடம்புல இருக்கிற கடித்தெலும்புக்கும் இந்த பிளாக் வீடோ கடிச்சதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம பிளாக் வீடோ இப்போ 100% நிரபராதி தான் சொல்லிடுறான். ஆனா பாருங்க, கேஸ் இப்பதான் இன்னும் இங்க மர்மம் ஆயிடுச்சு. டாக்டர் அந்த அளவுக்கு கொடூரமா காலி பண்ணுனா அந்த மர்ம பூச்சி எதுன்னு ஹீரோக்கு இன்னும் புரியல. தினக்கிறது கிளம்புறப்போ எறும்பு ராணி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, உங்க டீல் படி காணாம போன அந்த ஆயிரக்கணக்கான எறும்புகளை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலனா ஒட்டு மொத்த எங்க எறும்பு இனமும் சேர்ந்து உங்களை உயிரோடு மென்னு தின்னுருவோம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு மிரட்டல் கொடுத்துதான் அனுப்புறா. இங்க செல்லுக்குள்ள இருக்கிற நம்ம குட்டி டேனி அடைக்கப்பட்டிருக்கிற பிளாக் விடோ கிட்ட, ஏங்க நீங்க இன்ஸ்பெக்டரை விஷம் வச்சு கொள்ளாம சும்மா கடிச்சிங்க அப்படின்னு கேட்கறா. பதிலுக்கு பிளாக் விடோவும், எனக்கு ஹீரோவோட கடந்த காலத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஹீரோக்கு முன்னாடி கல்யாணமாகி ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு கொடூரமான குற்றத்துக்கு பலியாகி மர்மமா இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே டேனி, அப்போ இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருக்கிற அந்த போட்டோல இருக்கிற செலந்தி தான் அவரோட ஒய்ஃப் தானா அப்படின்னு டக்குன்னு கெஸ் பண்ணிடுறா. பதிலுக்கு, ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஒரு கிரிமினலை ஜெயிலில் அடைச்சாரு இல்லையா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த தருணத்துல தான் அவரோட மனைவி கொலை செய்யப்பட்டாங்க. தான் கடமையில பிஸியா இருந்ததுனால தான் மனைவியை காப்பாற்ற முடியலன்னு இன்னைக்கு வரைக்கும் தன்னைத்தானே நொந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கிரிமினலை பழிவாகணுன்ற ஒரே நோக்கத்துல தான் வெறியோட சுத்திட்டு இருந்து கடைசியில் அவனை ஒரு வழியா ஜெயிலையும் போட்டாரு அப்படின்னு அந்த எமோஷனலான ரகசியத்தையும் போட்டு உடைச்சிடறான். இப்படி இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்த ரைனோ பீட்டல் நம்ம ஹீரோ எங்கன்னு கேக்குது. பதிலுக்கு டேனி தெரியாதுன்னு சொன்னாலும் அந்த வந்துட்டு நம்பாம ஹீரோவை தேடுறதுக்காக டேனியை மட்டும் கூட்டிட்டு பிளாக் விடோவை அங்கே செல்லுக்குள்ளே விட்டுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோ உடனே ஆதாரத்தை தேடி இப்ப நேரா ஒரு ரூம்குள்ள போறான். அங்க பார்த்தா திடீர்னு அந்த ரூம் வழியா கேப்டன் வெளியே வரான். அப்போ அவங்ககிட்ட, கேப்டன், டாக்டர் கொலை பண்ணினது யாருன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பிளாக் விடோ நிரபராதி தான். ஏன்னா அவளோட கடித்தெலும்பும் இதுவும் வேற வேற. டாக்டரோட உடம்புல இருக்கிற கடியை வச்சு பார்க்கும்போது அவரோட ஒட்டு மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சது என்னமோ ஒரு பிளாக் வீடோ கிடையாது. இதே பிளேன்ல சுத்திட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஆபத்தான மூட்டை பூச்சியா தான் இருக்க முடியும்ன்ற அதிரடான உண்மை போட்டு உடைக்கிறான். ஆனா பாருங்க, அந்த கேப்டன் நம்ம ஹீரோ சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே தயாரா இல்லை. அவன் அப்படியே ஹீரோ மேல பாஞ்சு, யோ இன்ஸ்பெக்டர், நீ பிளேன்ல கால் வச்சதுல இருந்து எல்லாமே இங்க பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. நீ தான்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பழி சுமத்தி தன்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸை கூப்பிட்டு, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா, பிளேன் பிரான்சிஸ்கோவை போய் சேர்ற வரைக்கும் இவன் வெளியவே வரக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். தென் ஒரு பக்கம் செல்லுக்குள்ள லாக்அப்ல இருந்த பிளாக் விடோ தன்னோட சிலந்தி வலையை வச்சு ஒரு விசித்திரமான தாயத்தை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கதவுக்கு வெளியே நிற்கிற செக்யூரிட்டி கார்டை அப்படியே நைஸாக உள்ள கூப்பிட்றான். அவன் உள்ள வந்த உடனே அந்த தாயத்தை வச்சு அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு விதமான மந்திர வித்தையை காட்டி அவனை அப்படியே தன்வசப்படுத்தி அந்த லாக்அப் கதவை ஒன்னா வச்சு சும்மா அப்படியே மாசா லாக்அப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். தென் ரெஸ்டாரண்ட்ல கேப்டன் அந்த மியூசிக் குரூப் கூட பேசிட்டு இருக்கிற அந்த கேப்ல தான் கரெக்டா ரைனோ பீட்லும் நம்ம டேனியை கூட்டிட்டு நேரா நம்ம ஹீரோவை சந்திக்க வரான். அங்க நம்ம ஹீரோ நல்லபடியா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் டேனிக்கு சந்தோஷமே. ஆனா கேப்டன் திரும்பி வரதுக்குள்ள எப்படியாவது உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சு ஆகணுமேனு ஹீரோ டக்குன்னு ரைனோ கிட்ட கேட்கறான், அந்த கொலை நடந்தப்போ அங்கிருந்து ஏதோ சத்தம் வர்றது யாராவது கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு ரைனோ அங்க டேபிள்ல இருந்த 100கணக்கான சிலந்தி குழந்தைகளை வச்சு அதோட சிலந்தி அம்மா தான் அங்க இருந்தது அப்படின்னு கை காட்டுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால நம்ம ஹீரோக்கும் டேனிக்கும் உதவி பண்ணுறதுக்காக அவங்க கையில் இருந்த கைவிலங்கு கழட்டி விட்டு 2 பேரும் அந்த அம்மா சிலந்திக்கிட்ட விசாரணை பண்ணுறதுக்காக ஓடுறாங்க. ஆனால் இதை நோட்டம் போட்ட கேப்டன் ஓடி வந்து, யோ இன்ஸ்பெக்டர், என்னோட பேசஞ்சர்ஸை நீ ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வேற ஒரு டேபிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த மியூசிக் குரூப் கிட்ட சொல்லி ஒரு செம்ம குத்துப்பாட்டு போட சொல்லி எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சிடறான். அப்போ தான் அங்கே ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த பிளாக் விடோ இங்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கூட அதை நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சும்மா ஒரு மாசான டான்ஸ் ஆடுறதுக்காக கூப்பிட்றான். இப்படி எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மேலிருந்து ஒரு டேபிள் மேலே சொட்டு சொட்ட ஏதோ ஒரு விசித்திரமான அசிடிக் திரவம் ஊத்துறத நம்ம குட்டி டேனி கவனிச்சிடறான். அவள் பதறி போய் உடனே அந்த விஷயத்தை கேப்டன் கிட்ட சொல்ல ஓடுறான். ஆனால் பதட்டத்தில் என்ன பண்ணிடுறான், அங்கே மேடையில இருந்து ஒரு மைக்கை பிடிச்சி டக்குன்னு, இங்கே பாருங்க, இது கவனிங்க, இதுதான் நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த சொன்ன அடுத்த நொடியே அங்கே இருக்கிற ஒட்டு மொத்த பேசஞ்சர்ஸும் சும்மா மரண பயத்தில் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்போது அங்கே மேலே சீலிங்ல இருந்து அப்படியே கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கொடூரமான லுக்கோட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்த அந்த பயங்கரமான மூட்டை பூச்சி ஆசிட் அப்படியே உமிழ்ந்துட்டு அங்கேருந்து சும்மா டக் டக்குன்னு டான்ஸ் ஹாலோட நடுவில் வந்து குதிக்குது. குதிச்ச வேகத்தில் அது நேராக விஷயம் தெரிஞ்ச அந்த அம்மா சிலந்தி அட்டாக் பண்ண பாய நம்ம ஹீரோ தான் சும்மா ஹீரோ மாதிரி நடுவில் பூந்து அந்த அம்மா சிலந்தி அதுக்கிட்ட இருந்து சேஃபாக காப்பாற்றுறான். ஆனால் நம்ம ரைனோ பீட்டல் சும்மா விடுமா, காட் சுடுங்கடா அந்த பரதேசி பூச்சின்னு சொல்லவும் செக்யூரிட்டி பூச்சிங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட துப்பாக்கியில் இருந்த கூர்மையான முட்களை வச்சு டுமின்னு சுடுதுங்க. ஆனால் அந்த மூட்டை பூச்சியெல்லாம் சும்மா செம்ம ஷார்ப்பாக எல்லாத்தையும் தாண்டி அங்கே தொங்கிட்டு இருந்த ஒரு பெரிய மணித்தட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த மூட்டை பூச்சி சும்மா வெறியோட அந்த பெரிய மணித்தட்டை அதோட செயின்ல இருந்து பிடுங்கி அதை தனக்கு ஒரு கேடயமாக யூஸ் பண்ணிக்கிட்டு புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்படியே தள்ளிக்கிட்டே நேராக நம்ம பிளாக் விடோவை நோக்கி பாயுது.
பிளாக் விடோவும் அவளோட விஷப்பல்லால் அதை கடிக்க எவ்வளோ போராடி பார்க்குறா. ஆனால் அந்த மூட்டை பூச்சி அவளை சும்மா ஒரே ஒரு அடியில் மயக்கமடி வச்சிருச்சு. உடனே அவளை கையில் தூக்கிட்டு அப்புறம் நேராக சீலிங்கை நோக்கி ஒரு பயங்கரமான ஆசிட் குண்டை கொண்டு துப்புனதும் சீலிங்கில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஓட்டை வழியாக பிளாக் விடோவை தூக்கிட்டு மேலே ஏறி எங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. இதை கட்ட ரைனோ பீட்டிலும் அதோட ஆளுங்களை கூட்டிகிட்டு அப்படியே பின்னாடியே போகுது. நம்ம டேனியும் சும்மா வெறித்தனமாக அப்படியே சீலிங் முழுக்க ஏறி குதிச்சு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். கூடவே நம்ம ஹீரோவும் சேர்த்து அந்த ஓட்டைக்குள்ளே பூந்துடுறான். 2 பேரும் அப்படியே ஒரு பிளானோட தான் அந்த ஏசி வெட்டிலேஷன் ஷாப்ட்டுக்கு வழியாக அந்த மூட்டை பூச்சை மரணமாக சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அவசரத்தில் அப்படி போகிறப்போ அங்கேருந்து ஒரு பெரிய ஓட்டைக்குள்ளே 2 பேரும் கடைசியில் தவறி கீழேயே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் நேராக பேசஞ்சர் கேபின்குள்ளே தான் போய் விழுந்து சாக வேண்டியது. ஆனால் நம்ம ஹீரோ தான் சிலந்தி வலையை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணதுனால டேனியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு காற்றுல அப்படியே தொங்கி காப்பாற்றிடுறான். ஒரு வழியை இவங்களுக்கு உயிர் பிழைச்சிட்றாங்க. ஆனால் அவங்க அப்படி தொங்கிட்டு வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே அந்த பயங்கரமான மூட்டை பூச்சி மயக்கத்தில் இருக்கிற நம்ம பிளாக் விடோவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்கு. ஆனால் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா பிளேனோட விண்டோ ஓப்பன் ஆகாதனால அதுலேருந்து வெளியே தப்பிக்க முடியாதுன்ட்டு அதனால் நைஸாக அங்கே போயிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட் அட்டண்டன்ட்டோட தொப்பி மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் டேனியும் சும்மா விட்டுருவாங்களா? அவங்களும் அங்கே இருந்த ஒரு பேசஞ்சரோட கையில் டப்புன்னு ஏறி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேசஞ்சரும் வழியில் கையில் உதறி விட அந்த ஃபோர்ஸில் தான் நம்ம ஹீரோவும் டேனியும் நேராக போய் பாஞ்சு அந்த மூட்டை பூச்சி மேலே விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் நம்ம மிஸ்டர் ரைனோவும் அவனோட ஆளுங்களும் அதே கேபின்குள்ளே வந்து அந்த மூட்டை பூச்சி பிடிக்கிறதுக்காக பாயிறாங்க. ஆனால் எல்லாரும் நிலதடு மாதிரி அங்கே இருந்த ஒரு சாப்பாட்டு வண்டிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அங்கே தான் ஒரு கொடுமை நடக்குது. என்னன்னா, அந்த அட்டண்டர் வந்து இவங்க கிடக்கிறத கவனிக்காமல் ஒரு பெரிய கப்பை எடுத்து இவங்க எல்லாரும் மேலேயும் அப்படியே மூடி வச்சிடறா. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பேசஞ்சர்கிட்டையும் கடைசியில் கொடுத்துட்டான். அந்த பேசஞ்சர் கப்பை தூக்கிட்டாங்கன்னா எல்லாரும் நசுங்கி செத்துருவாங்கன்ற நிலமை ஆயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ செம்மையாக பிளான் பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கப்போட பக்கவாட்ட பகுதி கெட்டியை பிடிச்சிக்கங்கடா அப்படின்னு கத்துறான். பிளானும் அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் பேசஞ்சர் டக்குன்னு அதுக்குள்ளே ஒரு சூடான காஃபியை ஊற்ற போக, ஐயோ டே சுடுதண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு கப்பை விட்டு வெளியே குதிச்சிடுறாங்க. இதை கடாத பேசஞ்சர் பயத்தில் கத்த ஆரம்பிக்க கேபினும் சும்மா அப்படியே அலறுது. அந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோவும் டீமும் செவத்துல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியாக நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. தென் ஒரு வழியாக அந்த மூட்டை பூச்சிக்கு அப்படியே கை விலங்க போட்டு விசாரணை அறைக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த பூச்சி ஏதோ ஒரு விசித்திரமான பாஷையில் பேசுறதுனால இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் பிளாக் விடோவுக்கு நல்ல வேலையாக அந்த பாஷை புரியுதுன்றதுனால அவள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், இந்த மூட்டை பூச்சி என்ன கொல்ல வரலையாமா, டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்ற சொல்லி இதுக்கிட்ட உதவி கேட்டிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை கொல்றதுக்காக பின்னாடி ஒரு பயங்கரமான மான்சர் சுற்றிட்டு இருக்குன்னு இது சொல்லுதுன்ற ரகசியத்தை போட்டு உடைக்கிறான். அப்புறம் அந்த மூட்டை பூச்சி அந்த மான்சர் யாருன்ற பேரை வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளேயே திடீர்னு இருட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு மர்மமான சிலந்தி வலை அந்த மூட்டை பூச்சியை டக்குன்னு சுருட்டி வெளியே இழுத்து கொண்டு போயிடுச்சு. அடுத்த சில செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் அந்த மூட்டை பூச்சியோட டெட் பாடி மட்டும்தான் உள்ள தூக்கி வீசப்படுது. அதை பார்த்த ஹீரோ சும்மா வெறியோட அந்த கொலையாடை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இப்படி ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, டேனியும் பிளாக் விடோவும் மற்றவங்களாம் சேர்ந்து அந்த கார் ஹோல்டுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் யாரும் இல்லை. அப்போ தான் அந்த பயங்கரமான ஒரு துரோகம் நடக்குது. திடீர்னு கதவு திறந்துக்கிட்டு வந்த மிஸ்டர் ரைனோ டக்குன்னு அவன் பாட்டுக்கு வெறியா மாதிரி நம்ம டேனியோட கழுத்தையும் பிளாக் விடோட கழுத்தையும் டப்புன்னு பிடிச்சி பிளேனுக்கு வெளியே இழுத்துட்டு போயிடுறான். ஏய் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கடி, அந்த டாக்டரோட சொத்தெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு மிரட்டுறான். ஆக்சுவலாக டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொத்தை பற்றி ஏதோ பேசினதை இவன் நைஸாக ஒட்டு கேட்டுருந்துருக்கான் போல். பதிலுக்கு பிளாக் விடோ, ஐயோ அங்கே எந்த பணமும் கிடையாது, அவர்கிட்ட எந்த ஒரு சொத்தும் கிடையாது, ஆக்சுவலாக அவரோட சொத்தையே அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே வரான். டேய் அவன் சொல்கிறதால உண்மை தாண்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். இதை கேட்டு கடுப்பான அந்த ரைனோ, டேய் என்னங்கடா அப்போ பணம் இல்லையா, சரி அப்படின்னா டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாருல்ல அந்த வெப்ஸ்பியர், அது உங்ககிட்ட தான் இருக்குது, அது என்கிட்ட இப்போ கொடுங்கடா, இல்லைனா என் கொம்பால் உங்களை எல்லாத்தையும் குத்தி காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுது. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அந்த பந்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்றான். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் பிளேன் ஒரு பயங்கரமான சூறாவளி காற்றுல சிக்கி அப்படியே பயங்கரமாக குலுங்க ஆரம்பிக்குது. அந்த நடுக்கத்தில் நம்ம ரைனோ கையிலிருந்து அந்த ரகசியமான பந்து அப்படியே நழுவி கீழே விழுந்துருது. அது கதவை நோக்கி நேராக உருண்டு போகும்போது தான் நம்ம டேனி சும்மா மின்னல் வேகத்தில் பாஞ்சு அதை அப்படியே பத்திரமா கேட்ச் பண்ணி எடுத்துடுறான். பாருங்கள், மறுபடியும் பிளேன் அதே மாதிரி பயங்கரமாக குலுங்குது. இந்த முறை அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் எல்லாருமே அப்படியே பிளேனை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டுறாங்க. ஐயோன்னு அலறி அடிச்சு எல்லாரும் காற்றுல அப்படியே பறக்கிறாங்க. இப்படி காற்றுல பறந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவும் பிளாக் விடோவும் சும்மா வெறித்தனமாக உடம்புல இருக்கிற வலைகளை ஒன்றா பின்னி ஒரு பெரிய கயிறு மாதிரி ரெடி பண்ணி பிளேனோட பின்பகுதியில் ஷூட் பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. காற்றுல பறந்துட்டு இருந்த ரைனோ பீட்டிலும் எப்படியும் அந்த வலையை கெட்டியை பிடிச்சிக்கிட்டு நம்ம டேனி கையிலேருந்து அந்த ரகசிய பந்தையும் பிடுங்கிட்டு அந்த வலை வழியை ஏறி நேராக பிளேனோட உள்ளுக்குள்ளே பத்திரமா போய் லேண்ட் ஆகிட்டான். இதை கண்டுட்டு நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, டக்குன்னு பின்னாடி ஓடி போய் அவனோட காலில் அந்த வெப்பை ஷூட் பண்ணி கரெக்டாக அது காற்றுல பறந்து டக்குன்னு ஒரு பேராஷூட்டாக மாறி விண்டோட ஃபோர்ஸில் ஹீரோ அப்படியே பிளேன் விட்டு வெளியே இழுக்குது. பட் நம்மளால செம்ம சார்பாக செயல்பட்டு காற்றுல தொங்கிட்டு இருந்தா பிளாக் விடோவையும் டேனியையும் பத்திரமா பிளேனுக்குள்ளே ஏற்றி விட்டுறான். அப்போ தான் நம்ம டேனி சும்மா நைஸாக சிரிச்சுக்கிட்டே நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அந்த வண்டி என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போச்சு, அது வெறும் டூப்ளிகேட் வந்து தான், ஒரிஜினல் ஆக்சுவலாக என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு மரண மாதம் ஒரு டெஸ்ட் கொடுக்குறான்.
இப்படி 3 பேரும் பிளேனுக்குள்ள போகலாம்னு பாக்குறப்பதான் மறுபடியும் அதே மாதிரி பயங்கரமான காத்து வீச ஆரம்பிச்சு அது அப்படியே அவங்கள பிளேனை விட்டு வெளியே தூக்கி வீச பாக்குது. ஆனா இந்த முறை இவங்க காட்டுல தான் மழை. ஏன்னா அந்த காணாம போன ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து காத்துல ஒரு பெரிய நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம 3 பேரையும் அப்படியே செம கியூட்டா கேட்ச் பிடிச்சி காப்பாத்திடுதுங்க. தென் பிளேனுக்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ ஆசையா அந்த ஒரிஜினல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி உள்ளதான் என்ன இருக்குன்னு. ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அது வெறும் எம்டியா தான் இருக்கு. அட பாவமே, இப்போ அந்த கேஸ் எப்படா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே தலையே சுத்திருச்சு. அவன் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், கொஞ்சம் தனியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட வெப்ல தலைகளாக தொங்கிட்டு ஒட்டு மொத்த நைட்டும் கண் முழிச்சு அகைன் எல்லா எவிடன்ஸையும் மனசுக்குள்ள வச்சு ஒவ்வொன்றா பிளான் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ டேனி கிட்டையும் பிளாக் வீடோ கிட்டையும் சொல்லி பிளேன்ல இருக்கிற ஒட்டு மொத்த பேசஞ்சர்ஸும் ஒரு இடத்துல கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ இந்த படங்கள்ல கோர்ட் சீன் வர மாதிரி எல்லா எவிடன்ஸையும் ஒன்று அடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க யாரோ இருக்கிற ஒருத்தர் தான் டாக்டரை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலாக டாக்டர் இறந்த உடனே அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தப்போ அங்கே ஒரு ஈயோட ரெக்கையும் தரையில் கரப்பாம்பூச்சிகளோட கால் தடம் மாதிரியான ஏதோ ஒரு எவிடன்ஸும் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் உடம்புல பிளாக் வீடோ கடிச்ச மாதிரியான ஒரு தழும்பு இருந்தது. ஆனால் உடம்பு கூடாக்குனது என்னவோ ஒரு மூட்டை பூச்சி. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பூச்சி பண்ண மாதிரி தெரியல, ஒரு பெரிய பூச்சி கூட்டமே சேர்ந்து தான் டாக்டர் காலி பண்ணியிருக்குன்னு புரிய வருதுன்ற உண்மையை சொல்கிறான். ஆனால் டாக்டரோட டைரியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கும் டேனிக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்தது. என்னன்னா டாக்டர் வந்து பல பூச்சிகளோட டிஎன்ஏவை ஒன்றா கலந்து ஒரு புதுவிதமான ஹைபிரிட் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. இந்த ஃபார்முலாவை தான் அந்த கிரிமினல் நான் ஜெயிலில் அடைச்சல அவங்ககிட்ட விற்க பார்த்துருக்குறான். அதுதான் அவனோட ஒரிஜினல் பிளானாகவும் இருந்தது. ஆனால் அந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் அந்த கிரிமினலோட ஒட்டுமொத்த கேங்கும் காலி ஆகிடுறதுனால அந்த ஃபார்முலாவை வச்சு புதுசாக ஒரு பிளான் லைக் ஒரு ஆர்மி பட்டாளத்தையே உருவாக்கணுன்றது தான் அந்த வில்லனோட பிளானாக இருந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறான். அதாவது டாக்டரோட வாழ்க்கையில் பிளாக் வீடோ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காதலால் அப்படியே அவர் மனம் மாறி இந்த ஃபார்முலாவை யாருக்கும் கிடைக்காம அழிக்க முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதை அழிக்கிறதுக்குள்ளேயே இந்த பிளேனில் இருக்கிற ஏதோ ஒரு கிரிமினல் தான் அவரை கடத்தி கொண்டுட்டு அந்த ஃபார்முலாவை திருடிட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறான். கரெக்டாக அப்போ தான் அங்கே நிற்கிற நம்ம குட்டி டேனி டக்குன்னு கையை நீட்டி இருங்க அங்கே இருக்கிறதே பாசக்கார சலந்தி பூச்சிகளோட அம்மா, அதுதான் இது எல்லாத்தையும் பண்ண கொடூரமான கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கை காட்டிடுறான். அதுக்கப்புறம் டேனி டக்குன்னு பாஞ்சு அவரோட வெப்பை யூஸ் பண்ணி சுருட்டி லாக் பண்ணுறான். எல்லாரையும் அதிர்ச்சி ஆகுறப்போ அந்த அம்மா சிலந்தி வளர்த்துட்டு இருந்த அந்த 100கணக்கான குட்டி சிலந்தைங்களை வெளியே எடுத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அது எல்லாம் நெஜ சிலந்தைகளே இல்லை, அது வெறும் எலக்ட்ரானிக் பொம்மைங்கன்னு. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த அம்மா சிலந்தி இருக்குல்ல, அது சாதாரண சிலந்தியெல்லாம் இல்லை. ஹீரோ ஜெயிலில் அடித்த அந்த கிரிமினலோட ஆகப்பெரிய கூட்டாளி தான் இந்த அம்மா சிலந்தி. அதே ஃபார்முலாவை திருடுறதுக்காக தான் இந்த பிளேனுக்குள்ளே இவ்வளோ வந்திருக்கிறா. ஏன்னா அந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு பெரிய ஹைபிரிட் பூச்சி இராணுவத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிலில் அடைக்கப்பட்ட அந்த கிரிமினலுக்கு கண்டிப்பாக ஒரு ராணி சிலந்தி வேணும். அதுதான் இந்த அம்மா சிலந்தி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தேடியே நம்ம கதையோட மெயின் வில்லனான அந்த கிரிமினல் ஜெயிலிருந்து தப்பிச்சு இதே பிளேனுக்குள்ளே தான் வந்துருக்கிறான் அப்படின்னு ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டையும் ஹீரோ ரிவீல் பண்ணுறதுக்குள்ளேயே கரெக்டாக அந்த லாஞ்சிலேருந்து கதவை உடச்சிக்கிட்டு நம்ம கதையோட வில்லனான அந்த கிரிமினல் சும்மா மாசாக உள்ள என்ட்ரி தரான். ஆனால் வழக்கம் போல் நம்ம ஹீரோவோட அந்த மாசான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை பார்த்த உடனே அவனும் எந்த ஒரு சண்டையும் போடாமல் எப்பா சாமி நானே சரணடைஞ்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டான். உடனே நம்மளால வில்லனுக்கும் அந்த அம்மா சிலந்தி பூச்சிக்கும் கை விலங்க போட்டு சான் பிரான்சிஸ்கோ போய் போலீஸ்காரங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கட்டும்னு அதே பிளேன்ல இருக்கிற ஜெயில் செல்லுக்குள்ள அடைச்சிடறான். ஆனால் ஜெயிலுக்குள்ள போன அப்புறமா அந்த வில்லன் சும்மா இல்லாமல் நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டே இன்ஸ்பெக்டர், நீ ஒன்றும் பெரிய பிடுங்கி டிடெக்டிவ்லாம் இல்லடா, இந்த கேஸில் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது காரணமே உன் கூட இருக்கிற அந்த குட்டி பொண்ணு டேனி தான், அவன் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ வெறும் 0 தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சு காட்டுது. இதை கேட்டு டென்ஷனான நம்ம ஹீரோ தான் கெத்த காட்டணுன்றதுக்காக அவசரப்பட்டு, டேய் வாயை மூடுறா, இந்த கேஸோட எல்லா எவிடன்ஸையும் நான் தாண்டா என்னோட சொந்த புத்தியால் கண்டுபிடிச்சேன், எனக்கு இந்த டேனியோட ஹெல்ப் எப்பயுமே தேவைப்பட்டதில்ல, இனியும் தேவைப்படாது அப்படின்னு சும்மா வெறியில் கத்த ஆரம்பிச்சிடறான். ஆனால் இதை பக்கத்துல இருந்து டேனி கேட்டுறா. உடனே அங்கேருந்து அழுதுகிட்டு அப்படியே ரூமை விட்டு ஓட ஆரம்பிச்சிடறான், மனசு நொந்து போய் இப்படி சொல்லிட்டானேன்னு. அப்புறம் ஹீரோவும் டக்குன்னு செஞ்ச தப்ப உணர்ந்து, ஐயோ டேனி சாரிம்மா தெரியாமல் சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்க போகிறான். ஆனால் அதுக்குள்ள அங்கே ஒரு பயங்கரமான விபரீதம் ஸ்டார்ட் ஆகிடுது. லாக்அப்பில் இருக்கிற அந்த அம்மா சிலந்தியோட உடம்புல திடீர்னு ஏதோ ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டு அவளோட ஒட்டு மொத்த உடம்பும் ஒரு பெரிய கூடு மாதிரி அப்படியே மூட ஆரம்பிச்சிருது. அந்த கூடு நொடிக்கு நொடி அசுர வேகத்தில் அப்படியே பெருசாக வளர்ந்து கடைசியில் தாங்கவே முடியாமல் பயங்கரமான சத்தத்தோட வெடிச்சு சிதறி போயிடுது. இதோட அந்த இன்டென்ஸ் ஃபோர்ஸ்னால எல்லாரும் தூக்கி வீசப்பட்டுறாங்க. ஈவன் ஏன் அந்த ஜெயில் இரும்பு கம்பியே எல்லாம் சுக்குநூறா உடைச்சு போச்சு. அடுத்த சில நொடிகளில் வில்லன் நேராக அந்த கார்கோ ஹோல்டுக்கு ஓடி போய் அந்த அம்மா சிலந்தியை பார்க்குறான். அங்கே அவள் இப்போ சாதாரண சிலந்தியாக இல்லாமல் அந்த ஃபார்முலா மூலமாக சும்மா ஒரு ராட்சத அசுர பூச்சியாகவே உருமாறி நின்றுருக்கிறான். உடனே வில்லன் சிரிச்சுக்கிட்டே, நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இப்போது இந்த பிளேனில் இருக்கிற மற்ற எல்லா பூச்சிகளையும் உன்னோட இந்த அசுர கூட்டமாக மாற்றி ஒரு பெரிய ஹைபிரிட் ராணுவத்தை உருவாக்கி ஆகணும்னு சொல்கிறான்.
அதுல டார்கெட்டாவே அவங்க கடத்தி வச்சிருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான எறும்புகளையும் அந்த ஆபத்தான கூட்டுக்குள்ள அடிச்சு உருமாத்த முயற்சி பண்றான். ஒரு பக்கம் மயக்கத்துல இருந்த ஹீரோ இப்பதான் எந்திரிச்சு பதட்டத்தோட அப்படியே டேனியை தேடி அப்படியே ஹால்வே பக்கம் ஓடுறான். அங்க பார்த்தா அந்த பிளேன் முழுக்க ஏகப்பட்ட மர்மமான கூடுங்க சிதறி கிடந்திருக்கு. வழியில் ஒரு பெண் சிலந்தி ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இன்ஸ்பெக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது. ஆனா அவன் அப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனையும் ஒரு கூடு சுருட்டி டக்குன்னு லாக் பண்ணி கொண்டு போயிடுச்சு. இந்த ஆபத்தான சாபத்தை மாத்தணும்னா ஹீரோ கண்டிப்பா அந்த அசுர ராணி சிலந்தியை கண்டுபிடிச்சு ஆகணும். கரெக்டா அதே கேப்ல தான் அந்த பிளேனை விட்டு தப்பிக்க பாக்குற வில்லன், அவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளாக் வீடோ கரெக்டா அங்க வந்து நிக்கிறா. அவ சும்மா அப்படி வெறியோட பாஞ்சு தன் உடம்புல இருக்கிற கொடூரமான விஷத்தை அந்த அசுர ராணி சிலந்தியோட உடம்புல செலுத்தி அதை வீழ்த்த பாக்குறா. அப்புறம் தான் வலையால வில்லன் அப்படியே லாக் பண்ணிட்டு, என் புருஷனை கொண்டதுக்கு இப்போ உன்னை பழி வாங்க விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி. அந்த அசுர ராணி சிலந்திக்கு இவளோட விஷம் எதுவுமே வேலை செய்யல. அவ டக்குன்னு எந்திரிச்சு நம்ம பிளாக் வீடோவை கூண்டுக்குள்ள போட்டு டப்புன்னு லாக் பண்ணிட்டா. கரெக்டாக அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஓடி வந்து வில்லங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம குட்டி டேனியை கண்டுபிடிச்சிட்றான். அவன் முன்னாடி நின்று, டேனி நான் கோவத்தில் அப்படி பேசிட்டாமா, என்னை மன்னிச்சிரு, நிஜமாவே எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், இனிமே நீ வெறும் அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது, நீ தான் என்னோட அதிகாரப்பூர்வ இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பதில் சொல்கிறான். பதிலுக்கு டேனியுமே சந்தோஷத்தில் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே வில்லனை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற நம்ம பிளாக் வீடோ இப்போ ஒரு ஆபத்தான ஹைபிரிட் பூச்சியை மாறி கொடூரமா வெளியே வரா. வில்லனும் அந்த ராணி சிலந்தியும் சேர்ந்து மற்ற கூடுகளுக்கு சிக்னல் கொடுத்து கூப்பிட்டதும் பிளேன்ல இருந்த மற்ற பூச்சிகள்லாம் அப்படியே அசுர பூச்சிகளா மாறி அதுங்களும் விண்டோ அப்படியே டமா டமான்னு உடைச்சிட்டு வில்லன் கூட சேர்ந்து வெளியே பறந்து எஸ்கேப் ஆக பார்க்குதுங்க. அப்படி ஜன்னல் வழியா வெளியேறின அந்த அசுர பூச்சிகள்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய விவசாய பண்ணைக்குள்ள பூந்து அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பூச்சிகளையுமே அதுங்களோட ஆர்மி கூடமா மாத்தி சும்மா ஒரு பிரம்மாண்டமான அசுர படையாவே ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ இப்படி இருக்கிற நிலைமை ரொம்பவே கைமீறி போயிடுச்சு வர. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல ஓடி போய் கேப்டனை கூப்பிட்டு, கேப்டன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, அந்த பூச்சிங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சிட்டி அழிக்கிறதுக்காக போயிட்டு இருங்க, நாமளும் அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும், அதனால பிளேனே அவங்க பக்கமா திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கேப்டனும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே காக்பீட்டுக்கு போய் அந்த பைலட்டை மிரட்டி பிளேனை எப்படியாவது அந்த பக்கமா திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அவங்களும் சேர்ந்து அந்த பூச்சி துரத்துக்கிட்டே பின்னாடியே போறாங்க. தூரத்துல அந்த ராணி சிலந்தியையும் வில்லனும் அப்படியே பறந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் அவனோட மாஸ் பார்ட்னரான டேனியும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பிளேன்ல இருந்து அப்படியே டக்குன்னு குதிச்சிடுறாங்க. காத்துல பறந்துட்டு இருக்கும் போதே அவங்களோட அந்த சிலந்தி வலையை யூஸ் பண்ணி அந்த ராட்சத ராணியோட உடம்புல அப்படியே கெட்டியா ஒட்டிக்கிறாங்க. இப்படி உங்களை பார்த்த உடனே கடுப்பான வில்லன், அடியே ராணி உன் உடம்பு சும்மா பம்பர மாதிரி சுத்துறி அப்படின்னு ஆர்டர் போடுறான். சரின்ட்டு அந்த ராணி சிலந்தியும் உடம்பு அப்படி வேகமா சுத்த ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோவும் டேனியும் சேர்ந்து அவங்க போட்ட வலையோட அந்த உடம்போட சேர்ந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் அப்படியே மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வில்லன் அப்படியே சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அவங்கள அப்படியே கீழே இருக்கிற நதியில தள்ளி விட்டு சாகடிக்க பாரு அப்படின்றான். அந்த கேப்ல தான் அந்த ராணி தான் தலையில் இருக்கிற அந்த ஆண்டனாவை வச்சு சிக்னல் கொடுத்து ஒட்டுமொத்த அசுர பூச்சிகளையும் அப்படியே நியூயார்க்கை தம்சம் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விடுது. 2 பேரும் தண்ணியில் விழுந்து சாக போற அந்த மரண வினாடியில தான் நம்ம ஹீரோ ஷார்ப்பா பக்கத்துல பறந்துட்டு இருந்த ஒரு கடல் பறவையை நோட்டம் விடுறான். உடனே டக்குன்னு அவனோட வலையை வீசி அந்த பறவை மேல அப்படியே லேண்ட் ஆகி அதோட தன்னோட வலையை பிடிச்சி ஒரு குதிரை மாதிரி கட்டுப்படுத்தி சும்மா அப்படியே மாசா கண்ட்ரோல் பண்ணிடுறான். பறவை மேல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டே நேரா அந்த அசுர ராணி சிலந்தி பக்கத்துல வந்து ஹீரோ அப்படியே மேல பாஞ்சு சண்டை போடுறான். இதை பார்த்த உடனே வில்லன், அடா பாவமே இவன் என்ன ஜென்மண்டா, யாரா அவன் அப்டேட் ஆகி வந்த மாதிரி அர்ஜென்ட்டா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிர்ச்சி ஆயிட்டு வாடா பாத்துக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே காத்துல டிஷன் வெறித்தரமா குத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை பத்தி சொல்லவா வேணும், வில்லன் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறான். ஒரு கட்டத்துல அந்த ராணி சிலந்தியோட ஆண்டனாவை ஒன்று டக்குன்னு நம்ம ஹீரோ பிடுங்கி அதை ஒரு கத்தி மாதிரி யூஸ் பண்ணி சண்டை போட வில்லன் கூட ட்ரை பண்றான். வில்லனும் அதே மாதிரி அதோட இன்னொரு ஆண்டனாவையும் உடச்சி பிடிச்சி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதனால அந்த ராணி தேனி மண்டையில ஆண்டனா உடைச்சது போக மயக்கமாயி நதியில் விழுந்துருது. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய ராட்சத மீன் ஒன்று டக்குன்னு அதோட வாயை திறந்து அந்த ராணி சிலந்தியை பிடிச்சி அப்படியே முழுங்கி சாப்பிட்டுருச்சு. அந்த ராணி சிலந்தி விழுந்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஆனா நம்ம பாசக்கார பொண்ணு டேனி ஹீரோ சும்மா கெத்த அவளோட வலையை வீசி தண்ணிக்குள்ள இருந்து பத்திரமா இழுத்து அந்த கடல் பறவை மேலே ஏற்றிக்கிட்டு ஒரு வழியா கரைக்கு வந்து சேர்ந்துடுறான். கரைக்கு வந்த உடனே அங்க கூட கேப்டனும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஆனால் இப்போ நியூயார்க் பாலத்தில் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான ஹைபிரிட் அசுர பூச்சிகளை எப்படியாவது பழையபடி நார்மலாக மாற்றுறதுக்காக ஹீரோ அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவன் கையில் இருந்த அந்த ராணி சிலந்தியோட ஆண்டனாவை காற்றுல வச்சு அப்படி இப்படின்னு ஆட்டுறான். அந்த சிக்னலை பார்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த அசுர பூச்சியும் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வெறியோட பாஞ்சு வருதுங்க.
அப்பதான் நம்ம ஹீரோவோட பார்ட்னரான குட்டி டேனி செம துணிச்சலான ஒரு பிளான் பண்ணி, இனி அந்த ஆண்டனை இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை டப்புன்னு 2 துண்டை உடச்சி போட்டுறான். அவ்வளோதான். அடுத்த நொடி சிக்னல் கட் ஆன உடனே அந்த அசுர பூச்சிகள்லாம் அப்படியே காற்றுல அப்படியே கிருன்னு வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த அசுர உருவத்தில் இருந்து மாறி பழையபடிக்கு க்யூட்டான சாதாரண பூச்சிகள் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம பிளாக் வீடோவும் சும்மா அப்படியே சூப்பராக பழையபடி ஒரிஜினல் உருவத்துக்கே மாறி சேஃப் ஆகிட்டா. நம்ம ஹீரோ சைடு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, ஓகே. ஆனால் கிரிமினல் நம்ம வில்லன் எப்படியோ தண்ணியில் நீந்தி கரை ஏறி தப்பிச்சிட்டான். அவன் கரையில் நின்று, ஆஹா நான் இன்னும் சாகலையாடா அப்படின்னு இந்த ஃபார்முலாவை மறுபடியும் வச்சு நான் ஒரு மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்குவேன் அப்படின்னு அப்படியே எப்பயும் சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம வில்லனுக்கு தெரியாது அடுத்த நொடி அவனுக்கு ஒரு மோசமான மரண மாஸ் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு. இப்படி அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அதே நதியில இருந்து அந்த ராட்சச மீன் மறுபடியும் சும்மா வெளியே வந்து டக்குன்னு பாஞ்சு வில்லனை அப்படியே ஒரே வாயில் அப்படியே முழுங்கி தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இந்த ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன, ஒரு வழியாக ஒட்டு மொத்த கேஸும் சும்மா பக்காவாக சால்வ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோவும் அவனோட அதிகாரப்பூர்வ பார்ட்னரான டேனியும் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு போஸ்ட்மேன் பூச்சி ஒன்று வருது. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அவசரமான கடிதத்தை கொடுக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எகிப்து நாட்டில் சும்மா ஒரு பயங்கரமான மர்மமான கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்காமா. அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவோட ஹெல்ப் கேட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோ, அவனோட பார்ட்னரான டேனி, அதுக்கப்புறம் பிளாக் வீடோ, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த எகிப்து நாட்டோட மர்மமான கேஸை உடைக்கிறதுக்காக சும்மா கெத்தா அந்த பிளேனில் ஏறி எகிப்து பறக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.